வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொண்டிருந்தான் மகளினி கமலநாதன். சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்ச வேலை திட்டத்துக்கு தடை. தன்னுடன் இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி ரணில் நன்றி தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தால் 50 மில்லியன் வருமானம். ஜனாதிபதி ரணிலுடன் பொதுஜன பிரமுனவின் எதிர்ப்பு குழுவினர் விசேட சந்திப்பு. சஜித் பங்காளி கட்சி தலைவர்கள் அவசர சந்திப்பு. நாடு முழுவதும் 10 லட்சம் மரநடுகை மாணவி விருது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விரமித பண்டார தென்னக்கோனின் கருத்து. தபால் மூல விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த உள்ள ஆட்சேபனை இல்லை. இனி வருவன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை மண்டபத்தில் அமைந்துள்ள வணிக நிலையங்களில் இருந்து தீப்பிடித்து இறந்து சேதமடைந்துள்ளது. குறித்த தீ விபத்து சம்பவம் அதிகாலை வேளை இடம்பெற்றுள்ளது. இதில் 2 கடைகள் மற்றும் களஞ்சியம் மற்றும் தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயினாலிருந்து சாம்பலாகியுள்ளது. இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அண்மை காலமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீ விபத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தீ விபத்தினை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு பிரிவு இல்லாத நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்கடிக்கப்படுவோம் என தெரிந்தே போட்டியில் இறங்குபவர் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளருமான திஷா நாயக்க தெரிவித்துள்ளார். இணைய செய்தி சேவையொற்றுக்கு வழங்கிய உரையாடலில் அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தற்சமயம் உறுதியான தோல்வியை எதிர்நோக்கியுள்ளார். அனைவருக்கும் முன்பாகவே கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது சந்தேகமே என அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எனவே வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் கடைசி நாள் வரை இது தொடர்பில் நிச்சயமற்ற நிலைமை நிலவும் மற்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் ரணில் விக்ரமசிங்க தாம் தோற்றுப்போவதாக நினைத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேறு சிலரையே முன்மொழிந்து வந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்திய போதிலும் கடைசி நேரத்தில் கூட அவர் போட்டியிடப் போவதில்லை என்ற எண்ணம் தனக்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதாக திஷா நாயக்க தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் தற்போதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கே காணப்படுகிறது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபரை தான் நியமிக்க முடியாது என்று சொல்வதை ஏற்க முடியாத ரணில் விக்ரமசிங்க 5 முறை பிரதமராகவும் தற்போது ஜனாதிபதியாகவும் 47 வருட அரசியல் வாழ்க்கை நாட்டுக்கு எதையும் செய்யவில்லை. நாட்டிலே ஜூலை மாதத்திலே 41 வருடத்துக்கு முன்னர் நடந்த ஜூலை கலவரத்துக்கு இவர்களின் ஐக்கிய தேசிய கட்சிய காரணமாக இருந்து தமிழ் மக்களின் சொத்துக்களையும் உயிர்களையும் பறித்தது. ஐக்கிய தேசிய கட்சி கோட்டபாய ராஜபக்சவின் எஞ்சிய கால பகுதிக்கு ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது பதவியை தக்கவைப்பதன் நோக்கம் ஊழல் நிறைந்த ராஜபக்ச ஆட்சியினரை காப்பாற்றுவதற்காகவே இவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். உலகமே வியந்து பார்க்கின்ற மோசடி விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க தனது நண்பர்களை பாதுகாப்பதற்காக எவ்விடயத்தை மூடி மறைத்து நாட்டுக்கு துரோக செயலை செய்துள்ளார். இவ்வாறாக நாட்டுக்கு பல துரோகம் இழைத்த ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக வந்தால் நாடு மீண்டும் சிக்கலான நிலைமைக்கு மாறும் என மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கில் விசேட பதிவொன்றை இட்டுள்ளார். தம்முடன் இணைந்து செயற்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆரம்பம் முதலில் தம்முடன் இணைந்து கொண்டு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் உங்களின் ஆதரவினால் நான் சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொண்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றும் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் மருந்து எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை எதிர்நோக்கிய போது எனது திட்டத்தை நம்பிய உங்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார்.
என்னுடன் இணைந்து கொண்டு நீங்கள் செய்த அர்ப்பணிப்புக்கு நன்றி பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தருணத்தில் தம்முடன் இணைந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தமது பயணத்தில் இடையில் இணைந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டுவதாக கூறியுள்ளார். இதுவரையில் இணைந்து கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமது பயணத்தில் இணைந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்துக்காக உங்களது அர்ப்பணிப்பு மற்றும் சரியான தீர்மானம் எடுப்பதற்கான உங்களது தைரியத்துக்காக நான் இறுதியாக நன்றி பாராட்டுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மொட்டு கட்சி தங்களது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க தீர்மானித்துள்ள பின்னணியில் ஜனாதிபதி இந்த விசேட முகநூல் பதிவினை இட்டுள்ளார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்க 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னாரோடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அப்போது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை காங்கேசந்துறையில் இருந்து மன்னாரோடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அம்பாந்தோட்டையிலிருந்து ஒத்தவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் மேல் மற்றும் ஜப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டினுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை புனராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்ற பிரபஞ்சம் வேலை திட்டம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அம்பாறையில் நடைபெற்றிருந்த பிரபஞ்ச நிகழ்வுகளையும் தேர்தல் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது. 9 பாடசாலைகளுக்கு வசதியான வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் பிரபஞ்ச திட்டங்களை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடத்தும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மௌனம் சாதித்த போதிலும் சஜித் பிரேமதாசவின் நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை நியாயமற்றது என்று நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பிரபஞ்ச திட்டத்தில் 70 நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று எதிர்வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் 8ஆம் தேதி மலரவுள்ளதுடன் அன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட உள்ளது. எனவே குறித்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பெஞ்சாபனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக பணிகளுக்காக சுமார் 8000 சேவையாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித் கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதி எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. எதிர்வரும் 5ஆம் தேதிக்குள் அந்த விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது.
இத்துடன் இன்றைய நாளுக்கான தமிழ் FM இலங்கை செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன.